ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பயங்கர வைரலாக போகுது. ஆனால் இது வந்து வைரலாக மட்டும்தான் போகிறே தவிர இது யாருமே கண்டுக்கவே மாட்றாங்க. என்னென்னா இந்த மார்க் பண்ணுற விஷயங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதுவும் குறிப்பாக பெண்களை வந்துட்டு அசிங்கமாக வந்துட்டு ஒரு மாதிரி இந்த மார்க் பண்ணுற விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு. போன வாரம் தான் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா மாதிரி வந்துட்டு விஜய் விஷால் பண்ணும்போது நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க, இவருக்கு எல்லோ கார்டு கொடுக்கணும், கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்களுக்கு கேட்கணும் அப்படின்னு. அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஏன்னா அவரை மாதிரி அவங்கள மாதிரி பேசி கலாச்சிருப்பாங்க ஜெஃப்ரியும் இவங்களும், அவங்கள மாதிரி ஆடி கலாச்சிருப்பாங்க. அதை ஒரு சில பேர் ஃபன்னாக பண்ணால் உங்களுக்கு என்ன அப்படின்னு ஃபன்னாக பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் அதனால் நான் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் பண்ணுறதுங்க பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தப்பு. இப்போ பாருங்கள், அதை கேட்காதனால இன்றைக்கி இன்னொரு விஷயம் நடந்திருக்குன்னா, நம்ம விஜய் விஷால் நம்ம ஜாக்லின் மாதிரி பண்ணுறாரு, ரொம்ப கேவலமாக பண்ணுறாரு. ஜாக்லின் வந்துட்டு நடக்கும்போது எது எது எப்படி இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பண்ணுறாரு. எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் பாருங்கள். அப்படியே வந்துட்டு பின்னாடி தூக்கி நடக்கிறாரு. என்னையா நடக்குது? ஒரு அவங்களுக்கும் தனிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும், அவங்களுக்குன்னு தனியாக ஃபேன்ஸ் இருப்பாங்க. இதெல்லாம் அவங்கள வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லையா? என்னதான் ஜாக்லின் வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, இந்த மாதிரியா வந்துட்டு அப்போ வந்துட்டு விஜய் விஷால் அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக நடக்கிறாளா? அதாவது நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியும், நம்ம தான் வந்து கலாய்க்கிறதுல கிங்குன்னு நினைக்கக்கூடாது. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்ற மாதிரி இருக்குது நிறைய விஷயங்கள். இவர் தொடர்ந்து பற்றி எல்லை மீறி வந்துட்டு குறிப்பாக பெண்களை வந்துட்டு அவமானப்படுத்துறது. இதே மாதிரி தான் போன வாட்டி வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் வந்துட்டு கொரியன் பேக்கரி மூஞ்சின்றாரு. அவர் பார்க்க கொரியன்காரங்க மாதிரி இருக்காங்க. என்ன இது? எல்லாருமே ஒரு கண்டஸ்டன்ட், எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஒரு தன்மானம் இருக்கும், பர்சனலாக ஒரு விஷயம் இருக்கும். அவங்கள உருவகேலி பண்ணுறத வந்து ஏன் இப்படி என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக புரியல. இதுக்கு வந்துட்டு இந்த விஜய் சேதுபதி அவர்கள் தான் முழு பொறுப்பு எடுக்கணும். ஒரு விஷயம் நடக்கும்போதே பண்ணிடணும். நேற்று ஒரு சம்பவத்தை பார்க்குறேன், தெலுங்கு பிக் பாஸ் நினைக்கிறேன், நாகராஜன் அவங்க தானே எடுக்கிறாங்க ஹோஸ்ட்டை, வந்து கையில் ஒரு இது மாதிரி வச்சுருந்தார். இவங்க எல்லாருமே வந்து வழக்கம் போல் வணக்கம் அப்படின்றாங்க. அதான் அவங்க தெலுங்கில். இவர் வந்தார், அங்கே ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க, அதில் ஒரு அடி அடித்தார், அந்த ஃபோட்டோ கிழிச்சார். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தேவையில்லாமல் கேவலமாக பேசுகிறவங்கள அனுமதிக்கவே மாட்டேன்ற மாதிரி பங்கம் பண்ணுறாரு. பார்க்கும்போது அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம பிக் பாஸில் நடக்கவே நடக்காதா? இதெல்லாம் நம்மளுக்கு என்ன சாபக்கேடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பண்ணாதீங்கன்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும். தப்பாகவும் பேசுகிறாங்க, அதுக்கும் கடுமையான எச்சரிக்கை கொடுக்கறது கிடையாது. இந்த மாதிரி வந்துட்டு கேர்ள்ஸுக்கு நடக்கிற விஷயங்களை வந்துட்டு இப்படி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்க. ஏன் இப்படி வன்மத்தோடு வாழ்கிறாங்கன்னு சத்தியமாக புரியல. அதிலையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் ஜெஃப்ரி தான் அங்கே பண்ணுறாங்க. சத்யா பார்த்து கக்கப்புன்னு சிரிக்கிறாரு. சரி, இந்த வாட்டியாவது நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் இதை பற்றி சொல்லுவாரா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப கேவலமாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இதை விட்டால் இன்னும் திரும்ப அதிகமாகும். இப்போ வந்து ரூமுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் வெளியில் வரும், அப்புறம் உருவங்களை டைரெக்டாக பண்ணுவாங்க. இது கடைசியில் அப்புறம் ஒரு மாதிரி போயிடும், வேறு மாதிரி போகும். அது தேவையில்லாதது ஒன்று அப்படின்றத என்னோடய கருத்து. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.